எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரிட்டிஷ் ஏர்வேஸில் எப்படி கிளாஸஸ் இருக்குது, சீட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3 கிளாஸ் இருக்குது. எக்கானமி, வேர்ல்ட் ட்ராவலர் ப்ளஸ், பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதான் கிளப் வேர்ல்டு. நாங்கள் எப்பயும் ஃப்ளைட்டில் வர்றதுக்கு முன்னாடி உள்ளுக்கு வரும்போது எல்லாமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. டிசேபிளாக இருக்கவங்களுக்கு உள்ளுக்கு வரலாம் நம்ம வீல் சேரை கொண்டு வந்து அங்கே ட்ராப் பண்ணிடலாம். சில்ட்ரன் பக்கி எடுத்து அந்த புஷ் சேர் கொண்டு வரீங்களா, அதோட கொண்டு வரா மாதிரி இங்கே எங்களோட வீல் சேரையும் கொண்டு வந்துட்டு இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும். ஃபஸ்ட்டு என்ன தான் ஏற்றுவாங்க ஃப்ளைட்டில். நான் ஏறினவனே ஒரு குழந்தைய கொண்டு வந்து பெச்சிங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்துருந்தால ஃபஸ்ட்டு சீட்டு, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நினச்சிக்கிட்டோம். ஏறினவுடனே எங்களுக்கு வந்து மெனு கார்டு கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. பட் நாங்கள் போகிற கிளாஸில் எங்களுக்கு வந்து வைப் பண்ணுறதுக்கு வெட் டிஷ்யூ தருவாங்க, வெட் டவல் தருவாங்க. அதை போட்டு வைப் பண்ணிட்டு அதுமா ஸ்டார்டர்ஸு, மெயின் கோர்ஸு, டெசர்ட்டு அப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க. மெனுவில் இருக்க எது ஒன்றா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது சாப்பிட்டு ஒரு ஃப்ளைட்டு இதுவானவொடனே ஒரு 1 ஹவரில் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். எப்பயும் ஃப்ளைட்டில் சில்வியா சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த முறை என்ன சாப்பிட்டா. நான் டிவி எதுவுமே பார்க்க மாட்டேன். சில்வியா சாப்பிட கூட மாட்டான். அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ருவேன். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆறுமா ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து தருவாங்க. நம்ம என்ன ஸ்நாக்ஸ் கூட சொன்னோம், பெட்டை போட்டோம். சில்வியா படுத்தானா கடைசியாக இறங்குறவரெலாம் இப்போ தான் எழுந்துப்பான். படுத்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஏதாவது ஜூஸ் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம இந்தியன் குரூ தம்பிங்க சேஷாத்ரி, யூசுஃப், ராம் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. எல்லாரும் ரெகுலராக வரதில் எல்லாரும் படம். அதுக்கப்புறமா இறங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி லஞ்ச் கொடுப்பாங்க. அதாவது லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இந்தியன் சாப்பிட்டாங்க. பட்டர் சிக்கன், சில்லியா வெஜிடேரியன் சாப்பிட்டா, நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ரேப் 2 கொடுத்தாங்க. போகும்போது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சுட சுட கொடுத்தாங்க. எனக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. நம்ம கேட்டால் அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பேண்ட்ரி இருக்கும், பேண்ட்ரியில் போய் நீங்கள் என்ன வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவைலபிலிட்டி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நட்ஸ் இருக்கும், நிறைய ஐட்டங்கள் இருக்கும். ஆல்கஹால், ட்ரிங்க்ஸு எது வேணாலும் குடிக்கலாம். பட் ட்ரிங்க்கே குடிக்க மாட்டேன், ஏன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது கஷ்டம்னு. லேண்ட் ஆகி ஒரு 10 மினிட்ஸில் கடைசியாக நான் தான் ஆஃப்லோட் ஆவேன். இறங்கி வெளில வந்த உடனே வீல் சேர் வந்துடும் என்னோட பக்கிக்கிட்டேயே. அப்படியே ட்ரெயின் எடுத்து டெர்மினலுக்கு வந்தோம். வயதானவங்களாக இருந்தால் அதுக்குன்னு வண்டி இருக்குது. இந்த வண்டி இருக்குல்ல, இதில் ஏற்றிட்டு போய் இறக்குவாங்க. இமிகிரேஷன் செக்அப் பண்ணி உடனே இமிகிரேஷன் எங்களுக்கு தனியாக சேபிள் இமிகிரேஷன் இருக்கும். 2-3 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பேக்கேஜ் எடுத்தாச்சு, சில்லியா போட்டு வருவாங்க. இந்த வண்டியில் ஏற்றிட்டு போய் எங்கள் வேனில் விட்டாங்க. தம்பி வேன் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். அந்த சொன்ன ரேப் கொடுத்தாங்களா, அதை வழியில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். சந்தோஷமான ட்ரிப்பு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் சப்போர்ட்டிங் மீ, மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன், ஸ்பெஷலி சரவணன் அண்ட் தம்பி, லுக் ஆஃப்டர் மீ லைக் அ பிரதர். தேங்க்ஸ் டு BA crew, எல்லாருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் நானும் சேஃபாக வந்து சேர்ந்தேன். எனக்காக ப்ரே பண்ண நண்பர்கள், ஃபாலோவர்ஸ், குழந்தைங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு சொந்தங்களாக நீங்கள் தான் இப்போ இருக்கிறீங்க. என் உறவுகளோட நீங்கள் முக்கியமாக நினைக்கிறேன். இது உண்மையான வார்த்தை, சத்தியம். வாழ்க வளர்க. அன்பு ஒன்றே ஆனாதை, அன்பை ஆதரியுங்கள்.